முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி. பக்குவப்பட்ட ஆன்மாக்களை இறைவன் தேடிச் சென்று ஆட்கொள்வார் என்பதற்கிணங்க வள்ளியை தேடிச் சென்று முருகன் மனம் புரிந்த இடம் திருத்தணிகை மலை. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, முருகன் சினம் தணிந்து அமர்ந்த இடம் திருத்தணிகை மலை அப்படின்னு. முருகனுக்கு சினம் என்பதே கிடையாது. தேவர்களுடைய குறையை தீர்த்த பிறகு மனம் குளிர்ந்த நிலையிலே திருத்தணிகை மலையிலே முருகப்பெருமான் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருப்பார். தணிகை மலையில் போய் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய நம்மளுடைய கோபம் முற்றிலுமாக நமக்கு தணிந்து போகும். அதனால் வரக்கூடிய வினைகள் நமக்கு தணிந்து போகும். அதனால தான் தணிகை மலையில் போய் முருகனை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். இங்குதான் அருணகிரிநாத பெருமான் வேல் வகுப்பு என்ற பாடலை இயற்றினார். வேல் வகுப்பு என்ற பாடல் 16 கன்னிகளை கொண்டது. அந்த வேல் வகுப்பு பாடலை சச்சிதானந்த சுவாமிகள் 64 கன்னிகளை உடைய வேல் மாறலாக திருப்பி மாற்றி மாற்றி கன்னிகளை போட்டு உருவாக்கினார். அந்த பாடல் வேல் வகுப்பு என்ற அருணகிரிநாத பெருமானால் பாடப்பெற்ற பாடல். திருத்தணியிலோதை தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியிலோதை தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே. கருத்த முல்லை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குணல் சிவத்தையினர் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியிலோதை தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே. சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை நடத்த வகையாறு தெரிய உருக்கியிட மரத்தின் நிலை காணும். திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. இந்த பாடல் 16 கன்னிகளுடைய பாடலாக விரிவடைந்து செல்லும். பாடலை வேல் மாறலாக சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் பாடினார்கள். இந்த வேல் மாறல் பதிகத்தை நாம் பாட நமக்கு எண்ணற்ற துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனையும் முருகப்பெருமானுடைய வேலின் காரணமாக அனைத்தும் தூளாக சிதைக்கப்படும். அதனால் இந்த பாடலை தொடர்ந்து படித்து பயன்பெறுவோமாக. நன்றி.